ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போறதா திடீர்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. அது பொருளையா தான் இருக்கும் நமக்கு தோணி இருந்தாலும் கூட ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சிருச்சு. இங்க அரசியல் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. யார் வேணா என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதுல இருக்கு. அப்படி நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதாவது காலங்காலமா டிஎம்கே ஏடிஎம்கே எதிரிகள் மாதிரி இருந்துட்டு குடும்பங்களுக்குள்ள எல்லாம் சண்டை நடக்கும் கட்சிக்காக. அப்படியெல்லாம் கட்சியை வளர்த்து கட்சிக்காக ஈடுபட்ட தொண்டர்களோட மனநலம் என்ன ஆகும்? அதாவது ஈஸியா அவனுக்கு பதவிக்காண்டி சேர்ந்துட்டாங்க. நம்மளெல்லாம் யோசிச்சு பார்த்தாங்களான்ற ஒரு ஒரு பெரிய கிளர்ச்சியை அது ஏற்படுத்தி இருந்திருக்காதா? ஆனா அது வெறும் பொருள் தான். காலையிலேயே ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாரு. தாவேக்காவை நாங்க ஆட்சி அமைக்கிறதுல எந்த தொந்தரவு கொடுக்க போறதில்ல. ஒரு 6 மாசம் அவங்க ஆட்சி அமைக்கட்டும், என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். திமுக எந்த விதத்திலும் தொந்தரவா இருக்காது. நாங்க எதிர்க்கட்சியா தான் இருக்க போறோம்ன்றது நிரூபணம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் மாஸ்டர் மைண்ட் எடப்பாடி பழனிசாமி அடுத்து என்ன செய்ய காத்திருக்காருன்னு தெரியல. ஒரு பக்கம் இருந்து கிளியரன்ஸ் கிடைச்சிருச்சு, இன்னொரு பக்கம் கிளியரன்ஸ் கிடைக்கல. ஏன்னா பேசிக்கா யோசிச்சு பாருங்க, மக்கள் சரியோ தப்போ ஒருத்தரை விரும்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. 108 சீட்டை ஒருத்தர் முதல் தேர்தலில் கொடுத்திருக்காங்க. நமக்கு ஒத்துக்கிற மனசு இருந்தாலும் இல்லைனாலும் அவரை தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. அவர் ஆட்சி அமைக்கட்டும். அவர் சரியா இருக்கோ தவறா இருக்கோ அதை விமர்சனம் பண்ணலாம், அவருக்கு எதிராக நிக்கலாம், தப்புனா சுட்டி காட்டலாமே தவிர மக்களோட மனசுல இருந்து வந்த ஒருத்தரை ஆட்சியை அமைக்க விடாம தடுக்கிறது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம்.